ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிற நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக சிவனுடைய பெரும் ராத்திரி சிவன் ராத்திரி அனைவருக்கும் இனிய சிவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வளமை போன்று ஒவ்வொரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 300வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் அமைய இருக்கின்றது. குரலை காண்போமாக இருந்தால், யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றது. அதில் நாங்கள் முதலாவது உரையை காண்போமாக இருந்தால், யாம் உண்மையாக கண்ட பொருட்களுள் வாய்மையை விட எத்தன்மையாலும் சிறந்தவர்களாக சொல்லத்தக்கவை வேறில்லை. யாம் உண்மையாக கண்ட பொருட்களுள் வாய்மையை விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாக சொல்லத்தக்கவை வேறேதும் இல்லை. உண்மையிலேயே நாங்கள் எவ்வளவோ சிறப்புகளோடும் எவ்வளவோ பொருள்கள் பணத்தோடு வாழ்ந்தாலும் அது எங்களுக்கு சிறப்பை தராது. உலகத்திலே உண்மையிலேயே சிறந்த சிறப்பு எதுவாக இருக்குமாக இருந்தால் எங்களுடைய வாயிலே இருக்கின்ற வார்த்தைகளும் உண்மையின்தான் உண்மையிலே சிறந்த சிறப்பாக அமையும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர்களும் இந்த யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற என்ற குரலுக்கான அழகான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். வாய்மையை போல் சிறந்த பண்பு வேறொன்றுமே இல்லை. வாய்மையைப் போல் சிறந்த பண்பு வேறொன்றும் இல்லை என்பதுதான் ஆராய்ந்து உணரப்பட்ட உண்மையாகும். எவ்வளவோ சிறப்புகள் இருந்தும் எத்தனையோ பொருட்கள் நாங்கள் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் எல்லாத்தையும் விட சிறந்த சிறப்பாக எதை சொல்லுவார்களாக இருந்தால் எது என்று உணரப்பட்டதாகமாக இருந்தால் வாயிலே இருந்து வருகின்ற உண்மையும் உண்மையான செயற்பாடுகளும் தான். எங்களுடைய செயற்பாடுகளும் எங்களுடைய மனதில் இருக்கின்ற உண்மைகளும் தான் அந்த உண்மையான சிறப்பு என்பதாக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் உண்மையான சிறப்பு என்பதாக அமையும் என்று கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லி இருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையாருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. இந்த யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற என்ற குரலுக்காக மிகவும் விரிவாக இருந்தாலும் நல்லொரு உரையாக அமைந்திருக்கின்றது. சிறந்தவை என்று நான் கண்டு அறிந்த நூல்களுள் சொல்லப்பட்டுள்ளவற்றுள் உண்மையை விட நல்லதாக சொல்லப்பட்ட அறம் வேறொன்றும் இல்லை. அழகான ஒரு உரை. சிறந்தவை என்று நான் கண்டு அறிந்த நூல்கள் சொல்லப்பட்டுள்ளவற்றுள் உண்மையை விட நல்லதாக சொல்லப்பட்ட அறம் வேறொன்றும் இல்லை. எந்த நூல்களை எந்த இடத்திலே போய் நாங்கள் ஆராய்ச்சி செய்தாலும் ஒரு நேர்மை இருக்க வேண்டும், ஒரு உண்மை இருக்க வேண்டும். அதுதான் உள்ளத்திலே சிறந்த ஒரு நல்லொரு அறம் நல்லொரு ஒழுக்கமாக இருக்கும் என்பதாக சாலமன் பாப்பையானுடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய குரலுக்கான 3 உரைகளையும் பார்த்த மட்டிலே நாங்கள் எவ்வளவு வழியிலே எவ்வளவு செல்வம் பொருளோடு நாங்கள் வசதி வாய்ப்போடு எவ்வளவு கல்வியாளராக இருந்தாலும் எங்களுடைய வாயிலையும் எங்கள் உள்ளுணர்விலேயும் நாங்கள் உண்மையையும் நேர்மையையும் வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுடைய எண்ணமும் செயல்களும் சரியாக இருந்தால் அதுதான் உலகத்திலே உள்ளதிலே சிறந்த சிறப்பு சிறந்த அறம் என்பதை இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல குரல். நாங்கள் எத்தனையோ இடங்கள் எதைத்தான் நாங்கள் சாதித்தாலும் எதைத்தான் நாங்கள் ஆட்சி செய்தாலும் எதை நாங்கள் அடைந்தாலும் எங்களுக்குள்ளே ஒரு உண்மையும் நேர்மையும் இருந்தால் மாத்திரம்தான் அந்த உயர்நிலையை நாங்கள் அடைய முடியும். அதுதான் உண்மையிலே சிறந்த அறம் என்பதாக இன்றைய குரல் அழகாக சொல்லி இருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. யாமையா கண்டவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மையின் நல்ல பிற. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.